அபிராமி அபிராமி சொல்லு வார்த்தை கேளம்மா. இந்த நோய் எப்படி வந்தது? யாரோ தெரிவித்தார். அரண்மனையில வயது இருக்காங்க, அவங்க வச்சு குணப்படுத்துறேன். சொல்லு வார்த்தை கேளம்மா. சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்லாதம்மா. வெளிநாட்டில இருந்து பெரிய பெரிய டாக்டர் வர வச்சு உன் நோயை குணப்படுத்துறேன். சொல்லு வார்த்தை கேளும்மா. என்னம்மா? நீங்க எத்தனை முறை கேட்டாலும் இந்த நோய் எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியாது. என்னது? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அடி ஒத்து இன்னொரு
இந்த பாவி இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது கூட எப்படி அத்தை அடிப்பதற்கு மனம் வருது. ஏன்னா இதுவே நீங்க பெற்றெடுத்த மகளாக இருந்தால் இப்படி எல்லாம் அடிப்பீர்களா? தாய் இல்லாத பொண்ணு என்ன தலை மேல போட்டு அடிக்கிறீர்களே அத்தை, என்னால வலி தாங்க முடியல அத்தை, வலி தாங்க. 10 மாசம் பெற்ற மகன் தவறு செஞ்சிருந்தா ஒரு தாய் கேக்குறன்னு சொல்லிருப்பா. நீ சொன்னியா? என்ன வேணா கேளுங்க அத்தை, நான் சொல்றேன். இந்த வியாதி எனக்கு எப்படி வந்ததுன்னு மட்டும் கேட்காதீர்கள் அத்தை. நீங்க கேட்டாலும் இந்த பாவி என்னால சொல்ல முடியாது. ஒரு தாய் தந்தை இருந்தாலும் நல்லது கட்டல சொல்லி தோத்துருப்பாங்க. தாய் தந்தை இல்லாத நாய் எப்படியா எப்படிங்கிறாப்பார்? அப்படிலாம் பேசாதீர்கள் அத்தை. அப்படிலாம் பேசக்கூடாதுன்னா இந்த நோய் எப்படி வந்து யாரும் சொல்லு பார்க்கலாம். சொல்ல முடியாது அத்தை, சொல்ல முடியாது. உனக்கு எவ்வளோ திமுரு பத்தியா உனக்கு? என்ன திமுரு? எப்படி பொண்ணது பணியில எல்லாம் தூங்கிக்கிறாங்க. ஓர எல்லாம் ஏதுல கதை இல்லையா நாயமா வரலமா? நாய பிச்சைக்கார நாயோட ஓலை குடிச்சு காரி வந்துங்க. அந்த ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த பொண்ணா இருந்தா பண்பா இருப்பா, பாசமா இருப்பான்னு என் மக ஆசைப்பட்ட ஒரே காலத்துக்காக உயிர் வகுத்து செய்து வச்சேன். என்னம்மா என்ன என்ன பேசுறீங்க? என்னடா பேசுறாங்க? ஐயா என்னடா யார் பேசுறது? யாரா? யார் பேசுறது? ஓ யார் பேசுறது? எங்க அம்மா காத்துட்டு என்ன? என்னடா யாருல கேட்டா? இல்லடா உனக்கு நீ யாரு? ஏய் கேக்குறவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இந்த தவுடி அடிச்சு அந்த குழந்தை வாயில போட்டுக்கிறா. ஏய் ஒரே ஒரு அடினா அடிச்சுடா நானு. அது தான் சொல்றேன். எங்க அம்மா தேவியா? எங்க அம்மா தேவியான்னு கேக்குறீங்க. அம்மா தெய்வம்டா. அம்மா யாரோ கழுத்துக்கு போறாங்க. கழுத்துக்கறாங்களா? ஏய் அது என்ன இல்ல ஒண்ணு இருக்கும். என்ன இல்ல. ஆமா. ஏய் என் மக ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக தீர்மானம் செய்து வச்சேன். தீர்மானம் செய்து வச்சா இந்த நோய் எப்படி தெரியாது சொல்றீங்க. என்னத்துக்கு நீங்களா? ஏய் ஆனா நாய போற வரலாம் வந்து கை சாடு சாடு கூட்டு 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 வீட்டுல புது வைக்கிறீங்க. அடிக்கிறீங்க அடிக்கிறாங்களா? கை என்ன கையில நோ துணி சுத்தினீங்களா? அவடா ஸ்டைலா? டேய் அது போது பாருடா. டேய் ஒண்ணு வந்து கடைக்கு போற வேற கொண்டு போய் போயிடுவேன். போற வர ரோட்ல வர ஆம்பளைங்கள கை சாடு கூப்பிட்டியா? என்னுடைய அண்ணன் என்ன அப்படி வளர்க்க கிடையாது அத்தை. வளர்க்கலையா? நரம்பில்லான்னு ஆக்கி இருக்குதுன்னு 1000 வார்த்தைகள் எடுத்து தவறா பேசுறீங்களா? யார் நானா? ஏய் கடைசி முறையா கேட்கறவன அடிக்க மாட்டேன். இந்த நோய் எப்படி வந்து யாரோ சொல்லிட்டு நீ மட்டும் போய் நேரு. சனி உன் முகத்துல மூச்சா ஒரு வாய் சோறு கூட தோண முடியாது என்னால. என்ன இப்படி பேசுறீங்க? கிட்ட கிட்ட வராது எல்லாத்தையும் போட்டு நேத்துக்கு கிட்ட வந்த ஆசையாவா? எப்படி அது? போடி அப்படிக்கா பாத்தாரி அப்படி நீடு பேசு. ஏன் கிட்ட வர? ஒரு மாமியார் மரியாதை இருக்கீங்களா? ஒரு மாமியார் கிட்ட மாமியாரா? அடிக்கால ஒற்ற போடுவ அப்படியா? எப்படிங்க பத்தியா அந்த மொழி படிக்க நோய் தொத்து பாக்குறியா? பாத்தி அப்படி ஒரே வந்து தள்ளி விடுறதுக்கு
ஐப்போன் மாலை போட்டுக்கிறது கம்மனு நானு ஐயப்பன் மாலை போட்டுக்கிறீங்களா? அப்படின்னா போட்டுக்கிறேன். ஐயப்பா சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறான். எனக்கு குட்டி ஏற முடியா நாளைக்கு வந்துரு. ஏய் கடைசி முறையா கேட்கறேன். ஒரு மாமியாரா இருந்தேன் கேட்டேன் சொல்லல. ஒரு தாயா இருந்து கேட்கறேன். இந்த நோய் எப்படி யாரும் சொல்லி போயினாரு. அத்தை நீங்க எத்தனை முறை கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில் என்ன பதில்? சொல்ல முடியாது அத்தை, சொல்ல முடியாது. சொல்ல முடியாது என்றால் இனிமேல் கொண்டு நாட்டிலே இருக்க கூடாது. ஏங்கடா அத்தை வா. இந்த நிலைமையில் இந்த நாட்டில் இருக்க கூடாது என்று நான் எங்க போவேன்? எந்த நிலைமையில இந்த நிலைமையில் நல்லா இருக்க தெரியும். என்ன அந்த கையை அப்படி வாரி சோறு வாரி எப்படி துண்ணுவே? எப்படி துண்ணுவே? அத்தை ஏய் உங்களுடைய மகளாக நினைத்து என்ன கூட வச்சு பாத்துக்கங்க அத்தை. யாரு என் மகளா? டேய் உன அழக பார்த்தா என் மனக்கு திருமணம் செய்து வச்சேன். நீ என்னத்துக்கு நீ இது மேல உன வெளியே தோத்திட்டு ஒரு நல்ல இலவச பஞ்சம் மாடுறா கல்யாணம் வாங்கி பாரு. அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்கள அத்தை. ஏன் என்ன அவரை நான் மனசார காதலிச்சு திருமணம் செய்து கொண்டேன் அத்தை. அப்படியா? அவருக்கு மறுமணம் செய்யறேன்னு எப்படி அத்தை சொல்ல உங்களுக்கு மனம் வருது? ஏய் அவனுக்கு திருமணம் செய்யக்கூடாதுன்னா இந்த நோய் அப்படி சொல்லு பார்க்கலாம். சொல்ல முடியாது அத்தை. சொல்ல முடியாது நாட்டிலே இருக்கக்கூடாது. யாரி தேவையா எடு யாரியா ஒரே அடித்தவன வீட்டு பாப்பால போட்டு என்னது அத்தை இது? ஏய் என்ன தெரியாதுதா? அதுதான் திருவோடு. திருவோடு நான் எடுக்க வேண்டுமா? அப்படி நானும் எடுக்கணும். தெருவா போய்யா அத்தை, யார் எடுக்க போடுவா? ஏய் இதை பார்த்த பாவமா இல்லையா உங்களுக்கு? எனக்கு பாவம் வச்சாலும் நான் பார்க்கறது கிடையாது. ஏய் அப்படியே தெருவா ஒரு ரூபாய் 2 ரூபாய் பிச்சை போடுவாங்க. அது கூட போடுவாங்களா போட மாட்டாங்க தெரியுங்க. ஏன் அத்தை? இந்த கை வச்சுக்கின்னு இந்த மூஞ்சி வச்சுட்டு வீட்டு வச்சுக்கினா குழந்தை பார்த்து பேசி பிசாசுன்னு பயப்படாது. உன்னை பார்த்து அத்தை, என்ன இந்த யாருமே இல்லாத இந்த அனாதை பாவி மீது அக்கறைப்பட்டு பரிதாபப்பட்டு கொடுப்பவர்கள் கொடுக்கட்டும். கொடுப்பாங்களா? கொடுப்பவர்கள் கொடுக்கட்டும். இனிமேல் கொடுத்த நாட்டு பக்கமே வரக்கூடாது. ஏன்னா பிச்சத்தமா ஏன்னா போய் ஏரிய கொளத்தில விழுந்து நான் எங்கன்னா போய் சேர்த்துரு. 10 ரூபாய் போட்டுக்கிட்டு சிங்கிள் டீக்கு அப்படி வாங்கி குடிச்சு அவங்க கூட போயிடு. அத்தை வாவ் நான் இருக்க மாட்டேன், போயிடுறேன். போயிரியா? போயிடுறேன். ரெண்டாவது வட்டமே வராது வந்தான்னு வச்சுக்கா. அம்மா யார் குடிய நான் கெடுத்தேன்? யார் சொல்லினார் மண்ணை கருத்தில்? அம்மா இந்த நோய் எப்படி வந்தது என்று கேட்டு இவங்க அடிக்கிறாங்க. இந்த நோய் வந்ததை நான் சொல்லிவிட்டால் என்னுடைய கணவர் இறந்து விடுவார். என் கணவர் உயிரை பார்ப்பேனா? இவர்கள் அடிக்கிறார்கள் என்று நான் பயந்து சொல்வேனா? வேண்டாம் அம்மா. இந்த பாவி நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, என் கட்டின கணவர் உயிரோடு இருந்தால் எனக்கு அது போதும் அம்மா. தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள் அம்மா. நாம் செய்கின்ற தர்மம் தான் நாம் பெற்றெடுத்த மக்களை காக்கும் என்பார்கள். உங்களை பெற்றெடுத்த தாயாகவும் தந்தையாகவும் நினைத்து கேட்கிறேன். இந்த பாவி உயிர் வாழ எனக்கு தர்மம் பண்ணுங்கள் அம்மா. எனக்கு